ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் NN ஸ்கொயர். நாவின் சுயருமுகள் மலரட்டும். இன்னைக்கு நல்ல காரசாரமான மொறுன்னு ஒரு உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபர்ஸ்ட் உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். இன்னைக்கு நான் பேபி பொட்டேட்டோஸ் தான் எடுத்திருக்கேன். இந்த உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு குக்கர் எடுத்து இந்த உருளைக்கிழங்கு கூட கொஞ்சமாக உப்பு, ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா 4 விசில் விட்டு பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா வெந்துருச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். வெந்துருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபோக் வச்சு நான் உள்ளே குத்தி பார்த்துக்கிறேன். உருளைக்கிழங்கு தண்ணியிலேருந்து எடுத்துகிட்டு ஒரு ஃப்ளாட்டான சர்ஃபேஸ் பவுலை வச்சு நான் இந்த மாதிரி அழுத்தி எடுத்துக்கிறேன். இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கோட ஸ்கின்னை பீல் பண்ணாமலே ஃப்ரை பண்ண போகிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து தோலை நீக்கிக்கலாம். உருளைக்கிழங்கை ஏன் ஸ்கின்னோட நான் ஃப்ரை பண்ண போகிறேன்னா நல்லா கிறிஸ்பினஸ் கிடைக்கும். சாப்பிடும் போது வேணும்னா அதை நீக்கிட்டு சாப்பிட்டுக்கலாம். வாங்க உருளைக்கிழங்கு வறுவலை இப்போ ரெடி பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டவ்வில் பேன் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெயை சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆன உடனே 1 டேபிள் ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனே நம்ம வச்சிருக்கிற உருளைக்கிழங்க ஒன்றா உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். 2 பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் மசாலாஸை ஆட் பண்ணிக்கணும். இப்போ ஃப்ரை பண்ணியாச்சு. காஷ்மீரி மிளகாய் தூளை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் சீரக பவுடர், தேவையான அளவு உப்பு, எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லா பக்கமும் மசாலாஸ் வந்து நல்லா அப்ளை ஆகணும். அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும் போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வைங்க, இல்லைன்னா சீக்கிரமாக அடி பிடிச்சிரும். நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவை ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே ஒரு லோ ஃப்ளேமில் 10 மினிட்ஸ்க்கு குக் பண்ணணும். 2 பக்கமும் நம்மளுடைய உருளைக்கிழங்கு வறுவல் நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகணும். அந்த மாதிரி ஃப்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான், இப்போ நம்மளுடைய உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. கார்னிஷிங்க்கு கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை தூவி விட்டு ஒரு பவுலில் சர்வ் பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த உருளைக்கிழங்கு வறுவலை குட்டீஸோட லஞ்ச் பாக்ஸ்க்கு சைட் டிஷ்ஷாக கட்டி பாருங்கள். கண்டிப்பாக லஞ்ச் பாக்ஸ் காலியாக வருங்க. டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது லெமன் சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதம் கூடலாம் வேறு லெவலான காம்பினேஷனாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. Until I meet you again in next video, tata bye bye from NN Square.